இன்றைய கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பர்பஸை குறித்து நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். மெயின் பர்பஸ் என்ன தெரியுமா? மேலான நோக்கம் பரலோக திட்டத்தை, பரலோக ராட்சியத்தை, அந்த பரலோகத்தை பூலோகத்துக்கு கொண்டு வரணும். அதுதான் ஆண்டவருடைய பிரதான நோக்கமே. பாருங்க, அன்றைக்கு மகதலேனா மரியாள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தொடர்றதுக்காக போறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்ன தொடாத, பரலோகத்துக்கு நான் போயிட்டு என்னுடைய ரத்தத்தை நான் கையில் எடுத்துக்கொண்டு அங்க இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற கிருபாசனத்தில் நான் தெளிக்கணும். அதை தெளிச்சாதான் ஒட்டுமொத்த உலகத்தின் பாவமும் நிவர்த்தியாகும். அதனால என்னை தொடாதன்னு சொல்றாரு. பாருங்க, அன்றைக்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போயிட்டு தன்னுடைய ரத்தத்தை கிருபாசனத்தில் தெளித்து விட்டு தன் வேலையை முடிச்சுட்டு அவர் மீண்டும் இறங்கி வர்றாரு. பாருங்க, வந்துட்ட பிறகு அவர் சீஷர்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு. காட்சி கொடுக்கும் பொழுது அவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உயிரோடு வந்துட்டேன், நீங்க என்ன தொட்டு பாருங்கன்னு சொல்றாரு. பாருங்க, அப்போ தொடாதன்னு சொன்னாரு, இப்ப தொட்டு பாருன்னு சொல்றாரு. அப்போ இந்த காரியம் நடக்கும் பொழுது அங்கே தோமா அந்த இடத்துல இல்லை. அப்போ சீஷர்கள் இந்த செய்தியை சொல்றாங்க, ஏசப்பா வந்தாரு, தன்னுடைய காயங்களை காமிச்சாருன்னு சொல்லி. தோமா நம்ப ரெடியா இல்லை, அவருக்கு விசுவாசம் இல்லை. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, அவர் வந்து நான் கண்ணால பார்த்தாதான் நான் நம்புவேன்னு சொல்றாரு. பாருங்க, அந்த தோமாவுக்காக, ஒரே ஒரு தோமாவுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி, ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அவர் மெனக்கெட்டு பிரயாசப்பட்டு வருகிறார். பெரிய திட்டம் இருக்குதுங்க. அன்றைக்கு தோமாவை சந்தித்ததுக்கு பெரிய திட்டம் இருக்குது. பாருங்க, என்ன திட்டம் தெரியும்? அவர் சொல்றாரு, யோவான் 20ஆம் அதிகாரம் பாருங்க, 27ஆம் வசனம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். பாருங்க, ஒரு தோமாவுக்காக ஆண்டவர் வந்து தன்னுடைய காயங்களை காமிச்சு தொட்டு பாருன்னு சொல்றாரு. பாருங்க, அந்த விசுவாசிக்காத தோமாவுக்காக ஆண்டவர் பிரயாசப்பட்டு போறார். ஏன் தெரியுமா? ஐயோ, அவிசுவாசியா இருக்கிறானே, விட்டுலாமே ஆண்டவர் நினைக்கல. இந்த தோமாவுக்கு நான் போகணும். ஏன்னா இந்த தோமாவுக்கு நான் உயிரோடு இருப்பதை இவன் நம்பினால்தான் அவன் இந்தியாவுக்கு போவான். இந்தியாவுக்கு போனாதான் இந்தியாவில் இருக்கிற அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்க சுவிசேஷத்தை சொல்லுவாங்க. திருப்பி ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படும். அதுக்கப்புறம் அவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்க சுவிசேஷம் சொல்லுவாங்க. அப்படி அந்த செயின் போல சுவிசேஷமானது பரவிதான் இன்றைக்கு உங்களை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் அந்த நற்செய்தி சந்தித்தது. பெரிய நோக்கம் இருக்குதுங்க. ஆண்டவர் உடனே தோமாவை பரலோகத்தை கூட்டிட்டு போயிடல. தோமாவே, உன்னை குறித்து இந்த பூலோகத்தில் பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். என்ன தெரியுமா? அந்த தேவ ராட்சியத்தின் சுவிசேஷத்தை இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திற்கு நீங்களும் நானும் தான் அறிவிக்க வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும். எனவே ரெடியா இருங்க, ஆயத்தமா இருங்க. அந்த சுவிசேஷத்தை விசுவாசிங்க, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. உலகத்திற்கு நற்செய்தியை கொண்டு செல்லுங்க. God bless you.